தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் இடையிலான கூட்டணி இன்னும் இறுதியாகாதது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தொகுதி பங்கீடு என்கிற ஒரு விஷயத்தில் இந்த கூட்டணி இழுபறி என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறதா என்கிற தகவலும் வெளியாக இருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, இப்போ மக்கள் நீதி மய்யத்தின் தரப்பில் முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கை என்ன? ஏன் இந்த இழுபறி என்பது நீடிக்கிறது? நிச்சயமா பாலவேல், மக்கள் நீதி மய்ய கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தையானது தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான கூட்டணிக்காக நடைபெற்று வருகிறது. மக்கள் நீதி மய்ய தரப்பிலிருந்து எங்களுக்கு 2 தொகுதி வேண்டும் ஒரு கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணத்தையும் அவர்கள் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கட்சி ஆரம்பித்து 6 ஆண்டுகள் நிறைவடைந்து 7வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 முக்கியமான தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என 3 முக்கியமான தேர்தல்களையும் சந்தித்திருக்கிறோம். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 9.62 விழுக்காடு சதவிகிதம் ஓட்டு பெற்றிருக்கிறோம். அதே போல 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 7.35 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறோம். போட்டியிட்ட 61 தொகுதிகளில் குறைந்தது 10% வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம். குறிப்பாக கோயம்புத்தூர் தொகுதிகளில் 12%க்கும் மேல் வாக்குகளை பெற்றிருக்கிறோம். எனவே 2 தொகுதி எங்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மக்கள் நீதி மய்ய கட்சி தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திமுக தரப்பில் 1 தொகுதி மட்டுமே வழங்கப்படும், 1 தொகுதி வழங்குவதற்கு மட்டுமே முடிவெடுத்திருப்பதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் 2 கட்சிக்கும் இடையே இந்த இழுபறியானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. 29ஆம் தேதி மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் படப்பிடிப்பிற்காக வெளிநாடு செல்ல இருக்கிறார். அதன் காரணமாக இன்றோ அல்லது நாளைக்குள்ளாகவோ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதியாக வேண்டும் என்ற ஒரு இறுதிக்கட்ட பணியில் தற்பொழுது 2 கட்சிகளுமே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையே தொகுதி பங்கீடு முடிந்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே இந்த மக்கள் நீதி மையத்திற்கும் திமுகவுக்கும் இடையிலான இந்த தொகுதி பங்கீடு நிறைவடையும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். பாலவேல், நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.